வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வழக்கமாக எல்லாருமே பேட் கமெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க எண்ணம் அது, அவங்க மனசில் என்ன இருக்கோ அதை தான் சொல்லுவாங்க. நேற்றுக்கு முந்தைய தினம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். வர்ஷா குட்டி ஒரு ஷூட்டிங் அங்கே போயிட்டு இருந்தது. டான்ஸ் மாஸ்டர் கூட டான்ஸ் ஆடி அவங்க யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி டான்ஸ் போட்டிருப்பாங்க. அதில் ஒரு ஜென்மம் சொல்லுது, பொண்ணை ஆட விட்டு வேடிக்கை பார்க்குறாப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுது. அது எப்படி தான் பார்க்குறீங்களோன்ட்டு அதுக்கு இன்னொன்று வந்து சொல்லுது, கேவலமாக இருக்குன்னு சொல்லிட்டு. உங்கள் மனசில் உள்ள கேவலத்தை விடவா அது வந்து அப்படி மோசமாக இருக்குது? அப்படி பார்த்து ஆடுறது தப்பு அப்படின்னா உலகத்தில் எவ்வளோ சினிமா நடிகர்கள் இருக்காங்க. அவங்க ஒருத்தர் கூட ஒரு நடிகைகள் வந்து எவ்வளோ பேர் கூட ஆடியிருப்பாங்க. ஒரு நடிகர் வந்து எவ்வளோ நடிகைகள் கூட ஆடியிருப்பாங்க. ஏன் கேப்ரே டான்ஸர், ஒரு பாட்டுக்கு ஆடுறது, கவர்ச்சி நடனம், இந்த மாதிரிலாம் எவ்வளோ இருக்குது. அவங்களுக்கும் கல்யாணம் ஆகிட்டு குழந்தை குட்டின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவே போகுது. இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப யோக்கிய மாதிரி வந்து கமெண்ட் பண்ணுறீங்கல்ல. உங்கள் வாழ்க்கையில் வீட்டுக்குள்ளேயே பொண்ணை பத்திரமா வச்சுருப்பீங்க, அது 1008 கேவலம் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபோன் எடுத்து பாருங்கள், 1008 கேவலம் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி வந்து யார் ஒருத்தரையும் வந்து தப்பாக பேசாதீங்க. சரிங்களா? ஆடுறது வந்து ஒரு கலை. சரிங்களா? நீங்கள் அந்த கலையையே, உங்களோட கமெண்ட் எப்படி தெரியுமா இருக்குது, ஆடுறது அந்த கலையே அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது. உங்கள் மனசில் தான் ஒட்டுமொத்த அழுக்கும் இருக்குது. அந்த அழுக்கெல்லாம் தொடச்சிட்டு பாருங்கள். சரிங்களா? நீங்கள் உள்ளே பத்திரமா வச்சுட்ருங்க. சரிங்களா? ஒரு நேரத்தில் ஆப்பு வச்சுட்டு போகும்போது உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய ஆப்புன்னு சொல்லிட்டு. அதுவும் நீங்கள் பெண் குழந்தைய பெற்றிருந்தால் தான் தெரியும் அதோட வலி வேதனை எல்லாமே. ஒரு குழந்தைய வளர்க்குறது எவ்வளோ பெரிய கஷ்டன்றத பெண் குழந்தைங்க வளர்க்குறவங்க கிட்ட போய் பாருங்கள். சரிங்களா? வந்து டீசெண்டாக வந்து கமெண்ட் போட்டுட்டா மட்டும் நீங்கள் வந்து ரொம்ப டீசென்ட்லாம் அர்த்தம் கிடையாது. சரிங்களா? உங்களை வந்து இப்போ நாங்கள் வீடியோஸ் போடுறோம், அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக கமெண்ட் போடுறீங்க. உங்கள் பர்சனல் பற்றி யாருக்கு தெரியும்? அந்த மாதிரி அதான் சொல்கிறேன், அடுத்தவங்களை பற்றி பேசுகிறது மட்டும்தான் உங்களால் முடியும். சரியா? அந்த மாதிரி வருஷக்குட்டி மாதிரி, அந்த ஜான் தம்பி மாதிரி உங்களால் டான்ஸ் ஆட முடியுமா? முடியாதுல்ல. உங்களால் எதெல்லாம் முடியாதோ அதை பண்ணுறவங்கள பார்த்து எப்போவுமே வைத்தறிச்சல் படுறது மட்டும்தான் உங்கள் வேலை. சரிங்களா? அதான் அதில் நேற்றுக்கு அதான் சொல்கிறேனே, அந்த அவங்க ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி பேட் கமெண்ட் கொடுக்காதீங்க, அதை நான் எடுத்து பின் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், அது எல்லாமே உங்களுக்கு தான் திரும்பி வந்து சேரும்னு சொல்லிட்டு. எண்ணம் போல் வாழ்க்கை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன்.